ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை நினச்சிக்கிட்டு தானே இந்த பணத்தை தொட்ட. அப்போ கண்டிப்பா நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எதை நினச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம நிம்மதியாக இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நீ நிம்மதியாக எதிர்கொண்டு வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்களை மனசு நோகடிக்காத அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி அன்போடும் ஆதரவோடும் நீ நடந்து கொள்ளும் போது உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பாவை சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருளால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. வாழ்க்கைக்கான வளர்ச்சிங்கிறது சுகமாக சொகுசாக வாழ்வதிலிருந்து வரல, சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் துணிவின் மூலமாக தான் வளர்ச்சி உண்டாகும். உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உன்னை வலிமை உள்ள ஆளாக மாற்றி காட்ட நான் இருக்கேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களோடு இரு. உன்னுடைய ஒவ்வொரு போராட்டங்களிலும் நான் கண்டிப்பாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு போகிறவங்கள விட்டுடு. யார் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தேடி வராங்களோ அவங்கள மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ என்ன செஞ்சாலும் உன்னை நேசிக்கிறவங்க இருப்பாங்க. நீ எவ்வளோ முயற்சி செஞ்சும் உன்னை மதிக்காதவங்களும் இருப்பாங்க. அதனால் உன்னை நேசிக்கக்கூடிய உன்னை மதிக்கக்கூடிய மனிதர்களை தேர்வு செஞ்சு அவங்கள உன் கூட வச்சுக்கும்போது அது ஒரு நேர்மறை எண்ண அதிர்வலைகளை உருவாக்கி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லட்டுமா? நீ எத்தனை பேருக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சாலும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்ட, தவறு செஞ்சுட்டேன்னா அந்த குறையவே சொல்லி காட்டிக்கிட்டு குத்தி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நன்றியற்ற மனிதர்கள் நல்லதையெல்லாம் மறக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நீ எப்போதும் நல்லதை செஞ்சுக்கிட்டு எதையும் யோசிக்காமல் கடந்து போய்கிட்டே இரு. உண்மையை பேசக்கூடிய உனக்கு எவ்வளவு கெடுதல்கள் நடந்தாலும் நீ உண்மையை மட்டும்தான் சொல்கிற. அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசினாலும் திட்டினாலும் தாழ்த்தினாலும் நீ அதை பெருசாக நினைக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியுமே செல்லமே. உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்து போனாலும் சரியானவங்க மட்டும்தான் உன் கூட இருப்பாங்க. தவறானவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும்படி நான் செய்கிறேன். தன்னம்பிக்கையோடு உயர்ந்து நிற்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு என் அருளால் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க குழப்பங்களை போக்கி உனக்கு தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு தரேன். சொல்ல வேண்டியதை நீ தெளிவாக சொன்னாலே உன் வாழ்க்கை சீராக இருக்கும். சில பேர் சிரிச்சுக்கிட்டே நைஸாக உன்னை கேலி பண்ணி இழிவுபடுத்தி பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களோட நீ பழகவும் வேணாம், பேசவும் வேணாம். யார் நிஜமாவே உன் முன்னாலேயும் நல்லா பேசிக்கிட்டு நீ இல்லாத போது உன் முதுகுக்கு பின்னாலும் உனக்கு மரியாதை கொடுத்து நல்ல விதத்தில் பேசுகிறாங்களோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் மட்டும் உன் கூட இருந்தால் போதும். எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக எதிர்கொண்டு வாழ கற்றுக்கோ. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லா நேரங்களிலும் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. காலமும் நேரமும் அதை பார்த்துக்குன்னு விட்டுடு. உனக்கான நல்லதை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோட தைரியத்தோடு இருந்துடு என் செல்லமே. உன் குறைகள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு நிறைகளாக உனக்கு அள்ளி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் இரு. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை நேசிக்கிறவங்க உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்பவர்களாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக எந்த தீய விஷயமும் தீமைகளும் உன்னை நெருங்காமல் நானும் பார்த்துக்கிறேன். நீ கஷ்டப்படும் போது உனக்காக காசு கொடுத்து உதவுனவங்களையும் நீ வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு ஆதரவாக கூட நின்னவங்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களுக்கு நீ மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நடத்தும் போது அதன் மூலமாக உனக்கு நன்மைகள் வந்து சேரும் அல்லவா? நல்ல மனசோட நீ தைரியமாக இரு. உன் திறமையை இந்த உலகுக்கு வெளிப்படுத்து. அதன் மூலமாக
நீ வெற்றியை சுலபமாக எட்டி பிடிக்க முடியும். உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுகிறதுக்கு உன் கூடவே உன்னை பெற்றவங்க இல்லையே நினச்சி வருத்தப்படாத. உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமா நான் இருப்பேன். உன் கஷ்டங்களை உன் பெற்றோர்களிடம் சொல்ல முடியாவிட்டாலும் கூட என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா, என் பாதத்தில் அதை இறக்கி வச்சிட்டினா அதை நான் எடுத்துக்கிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்தை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருந்தியோ அது இப்போது சரியாயிடுச்சு பார்த்தியா? இனிமேல் எதுக்கும் வருத்தப்படாத. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் மன கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்வேன். நம்பிக்கையோட தைரியமாக இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்குமே செல்லமே. ரொம்ப பேசி பேசி இப்போதெல்லாம் அமைதியான ஆளாயிட்ட. எதையும் வம்படியாக பிடிவாதமாக செஞ்சே ஆகணும்னு சொல்லாமல் அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்க. கண்களாலும் முகத்தாலும் வாயாலும் கூட உண்மையாக நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா மாற்றிக்கிட்டே இருக்கேன். எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நீ பதட்டப்பட வேணாம், பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். அதை தாண்டி போய்கிட்டே இரு. வேகமாக ஓடுறது முக்கியமல்ல. ஆட்டம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் களத்தில் நிற்கிறது தான் முக்கியம். உனக்கான இடத்தை நோக்கி உனக்கான உயர்வை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். காசு தான் வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, ஆனால் காசும் வாழ்க்கைக்கு முக்கியம். அது இல்லாட்டி நிச்சயமாக வாழ முடியாதுங்கிறது தானே உண்மை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் வரத்தான் செய்யுது. கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட போது தான் அதை தாண்டி முன்னேறதுக்கான வழிகளும் ஒரு தேடலும் உனக்குள்ளே வரும். எதுவுமே சுலபமாக கிடச்சிட்டா கஷ்டம் புரியாமல் போயிடும்னு தான் நான் சில விஷயங்களில் உன்னை காக்க வச்சு அதுக்கப்புறமா நீ கேட்டதை கொடுக்குறேன். இந்த முறையும் கண்டிப்பாக நீ கேட்குற எல்லா விஷயங்களும் உனக்கு வந்து சேரும். நீ உன் மதிப்பை புரிஞ்சு வச்சுக்கோ. அடுத்தவங்க உன்னை தாழ்த்தி பேசுகிறதாலேயோ தரக்குறைவாக பேசுகிறதாலேயோ காயப்படுத்துகிறதாலேயோ நீ கவலைப்பட வேணாம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. என்னால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. தொட முடியாத தூரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் கனவை நனவாக்கி கொடுக்க நான் இருக்கேன். கண்ணிமைக்கும் நொடியில் உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்தவங்களை முடிவெடுக்க அனுமதிக்காதே. 1000 பேர்கிட்ட போய் யோசனை கேட்டாலும் கடைசியில் உன் வாழ்க்கையில் நீ எடுக்கக்கூடிய முடிவு உனக்கு சரின்றதா, உனக்கு சாதகமானதா, உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் அமையும்படி நீ பார்த்துக்கோ என் செல்லமே. எப்போதும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை காணாமல் போக செஞ்சிருவேன். எப்படியாவது நான் உனக்கு உதவி செஞ்சு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துறேன். உனக்கு எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். முடியாததை முடிச்சு கொடுத்து அதிசயங்களை நிகழ்த்தும் இந்த அப்பன் சாயப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்கு வருத்தப்படுற? உனக்கான மன அமைதியை கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றேன். இனி எல்லாமே நீ எதிர்பார்க்குறதை விட அழகாக சிறப்பாக நடக்க போகுது. உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடச்சி உன் வாழ்க்கையில் வெற்றியும் உயர்வும் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன்னுடைய உண்மையான வழியை தெரிஞ்சுக்கிட்ட நான் தான் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி வழிகாட்ட வந்திருக்கேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வர நான் தயாராகவே இருக்கேன். நீ எப்போதும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நல்லதாக நினைக்கிற, ஆனால் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கதாலேயே இந்த மனிதர்கள் என்னவோ நீ கொடுக்கவே பிறந்த, அதுதான் உன் கடமைன்ற மாதிரி அதை உரிமையாக நினச்சி உங்ககிட்ட இருந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க, எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லை இல்லாமல் எந்த விஷயத்தையும் அளவுக்கு மீறி செய்ய வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வந்து சேரும் என் செல்லமே. வளர்ச்சிங்கிறது சுகத்தில் இருந்து வருவதல்ல, சவால்களை எதிர்கொள்ளும் துணிவிலிருந்து தான் வருது. உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை போராட்டத்தை முடிச்சு வச்சு உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன். எப்போதும் பேசிக்கிட்டே இருக்காம சில வேளைகளில் மற்றவங்க பேசுகிறதை கேட்கவும் தயாராயிரு. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது தானே அவர்களுடைய மன எண்ணங்களையும் உணர்வுகளையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். அதே போல் எல்லாத்தையும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்காத. சில பேர் பேசுனது உனக்கு கஷ்டமாக இருக்குது, உனக்கு மன நோக்கடித்தை கொடுக்குது, உனக்கு மன வருத்தத்தை கொடுக்குதுன்னா
அதை மறக்கவும் கற்றுக்கோ. மறதியை உனக்குள் வைத்து கொள்ளும் போதுதான் சிலர் தேவையற்ற நஞ்சு கலந்த நெஞ்சங்களை கடந்து செல்வதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ நினைச்சதையெல்லாம் பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு.